வணக்கம் மக்களே! நாம் இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி காணாம போன மலேசிய விமானம் பத்தியும், விதிக்கும் தடயங்கள பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த விமானம் பார்த்தீங்கன்னா, விமானிகள் வேணுன்றே பார்த்தீங்கன்னா, இந்த விமானத்த விபத்துக்குள்ளாக்கியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாச்சுங்க. இந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் பார்த்தீங்கன்னா, MH370 அப்படின்ற விமானம் பார்த்தீங்கன்னா, மார்ச் 8, 2014ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, தலைநகர் கோலாலம்பூர்லேருந்து சீனாவுக்கு பெல்ஜிங்க்கு போயிட்டு இருந்ததுங்க. இந்த விமானம் பார்த்தீங்கன்னா, காணாமல் போனதில பார்த்தீங்கன்னா, 239 பயணிகள், அதுக்கப்புறம் அதில இருந்த ஒர்க்கர்ஸு, பைலட்ஸு என்ன ஆனாங்கன்னே தெரியலைங்க. மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் பார்த்தீங்கன்னா, MH370 காணாமல் போனது பார்த்தீங்கன்னா, 21 நூற்றாண்டின் மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒண்ணா இப்போ வரைக்குமே இருக்குங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, விமானம் கடத்தப்பட்டதாகவும் கூறினாருங்க. ஆனா, இதுவரைக்கும் விமானம் கடத்தப்பட்டது எந்த ஒரு இயக்கமும் பொறுப்பேற்கலைங்க. சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஏலியன்கள் ஈடுபாடா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வதந்திகள் பரவி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போது மலேசிய விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பாக சில ஆதாரங்கள் வெளியாகிட்டு இருந்ததுங்க. விபத்தின் போது பார்த்தீங்கன்னா, கடலில் சிதறிய விமான பாகங்கள் கிடைத்துள்ளதாகவும், அதன்படி MH370 விமானிகள் வேணும்னே விமானத்த விபத்துக்குள்ளாக்கியிருக்கலாம்னு கூறப்படுது. அப்படி விபத்துக்குள்ளாக்குறதுல விமானிகளுக்காக என்ன லாபம்னு தெரியலைங்க. MH370 மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் காணாமல் போன 8 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு நவம்பர்ல மடகாஸ்கர் மீனவரின் ஒருவரின் வீட்டில் பார்த்தீங்கன்னா, போயிங் 777 விமானத்தின் தரையிறங்கும் கதவு உட்பட சில குப்பைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்குங்க. தரையிறங்கும் கதவை நெருக்கமாக மதிப்பீடு செய்த வல்லுநர்கள் இது அதோட ஃப்ளைட்டு தான்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.